சிவகாசி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் KT ராஜேந்திர பாலாஜி சாட்சியாபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்காக புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி மலர இரட்டை சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றேன். சிவகாசி தொகுதியினுடைய சட்டமன்ற அதிமுக வேட்பாளராக KT ராஜேந்திர பாலாஜியாக நான் இரட்டை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். எனக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருகரம் குப்பி கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் வந்து திமுக ஆட்சி நிறைவடைந்து விட்டது. ஆனால் மக்களுக்கான பலன் எதுவும் இல்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட தாமிரபரணி திட்டம், குடிநீர் திட்டம் இன்றைக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல், நடைமுறைப்படுத்தப்படாமல், ஒழுங்காக தண்ணீர் கொடுக்காமல் குடிநீர் பற்றாக்குறை எல்லா தெருக்களிலும் இருக்கின்றது. செயற்கையான ஒரு பஞ்சத்தை உருவாக்கியது திமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, வீட்டு வரியை தாறுமாறாக உயர்த்தி, சொத்து வரியை தாறுமாறாக உயர்த்தி, கரண்ட் பில்லை, மின்சார கட்டணத்தை தாறுமாறாக உயர்த்தி மக்களை வரிச்சுமையில் ஆழ்த்தியது திமுகவினுடைய ஆட்சியினுடைய மகிமை. ஆகவே இந்த ஆட்சி வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் ஏழை எளிய மக்களுக்காக எல்லா குடும்ப அட்டைதாரர் உள்ள பெண்களுடைய கணக்கு, வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இது தேர்தல் வாக்குறுதி. அடுத்தடுத்து நடக்கின்ற வாரம், மாதம் மாதம் அவர்கள் வங்கி கணக்கில் 2,000 ரூபாயும், முதியோர் உதவித்தொகை 2,000 ரூபாயும், விதவைகளுக்கான உதவித்தொகை 2,000 ரூபாயும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு குளிர்சாதன பெட்டி பிரிச்சு வழங்கப்படும் என்ற எடப்பாடியுடைய அறிவிப்பு, வாக்குறுதி இன்றைக்கு மக்களிடத்திலே பேசப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதிமுக சொன்னதை செய்யக்கூடியவர்கள், மக்களுக்கான ஆட்சியை நடத்தக்கூடியவர்கள். தாலிக்கு தங்கம் கொடுப்போம் என்று சொன்னோம், கொடுத்தோம். திருமண உதவித்தொகை கொடுப்போம் என்று சொன்னோம், கொடுத்தோம். மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுப்போம் என்று சொன்னோம், கொடுத்தோம். மடிக்கணினி வழங்குவோம் என்று சொன்னோம், வழங்கினோம். இப்படி அதிமுக ஆட்சியிலே சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு. திமுக 1000 ரூபாய் தருவதாக சொல்லி 30 மாதங்கள் கொடுக்காமல் இப்போது தேர்தலுக்காக கொடுக்கிறது. அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் வீடுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு பிரிச்சு ஒவ்வொரு வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர்களும், எடப்பாடி முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற மறுநாளே வீட்டுக்கு 10,000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு செய்யப்படும் என்ற திட்டமானது ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பிடிக்கின்ற திட்டம். ஆகவே வாக்காளர்களை சிந்தித்து பாருங்கள். நாட்டில் நல்லாட்சி மலர வேண்டும், நிம்மதியான ஆட்சி. பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகள், கல்லூரிக்கு செல்கின்ற பெண்கள் நிம்மதியாக கல்லூரிக்கு சென்று வர வேண்டும். எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை, எங்கு பார்த்தாலும் ரவுடிசம். 5 ஆண்டுகளிலே 8,900 கொலைகள், படுகொலைகள் நடந்திருக்கிறது. இது ஒரு ஆட்சியா? மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ரவுடிசமான ஆட்சியை தூக்கி எறிந்து நல்லாட்சி நாயகன் எடப்பாடியாரை ஆட்சியில் அமர வையுங்கள், அதிமுக ஆட்சியில் அமர வையுங்கள். என்னை சிவகாசியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி